எனக்கு இப்போ 46 வயசு. இப்போ ரட்சிக்கப்பட்டிருப்பேனால் இங்கே நின்று சொல்கிறேன், ஆண்டவரை விட்டு நான் வெளியே போயிருப்பேன். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தை நான் பார்த்துருப்பேன். ஆனால் கிறிஸ்தவமே வாடாடா அப்படின்னு சொல்லி நான் வெளியே போயிருப்பேன். ஏன்னா இந்த முடிவை ஏற்கனவே மகாத்மா காந்தி எடுத்திருக்கிறார். எனக்கு கிறிஸ்து பிடிக்கும், கிறிஸ்தவர்களை எனக்கு பிடிப்பதில்லை. எனக்கு கிறிஸ்து பிடிக்கும், ஆனால் ஐ டோன்ட் லைக் கிறிஸ்டியன் பீப்புள். நம்ம வாழ்க்கையில் நோக்கம் மறந்துட்டோம். நாங்கள் போக வேண்டிய பயணம் என்னன்னு தெரியல, அதற்குரிய முடிவு என்னன்னு தெரியல. என்னுடைய அடுத்த ஒரு வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்து எனக்கென்று வைக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கணும் தெரில. இந்த பூமியில் நான் எதற்கு பிறந்திருக்கிறேன்னு தெரில. எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நான் எப்படி பயனுள்ளதாய் மாற்றி கொண்டிருக்கிறேன் என்று அறிவும் எனக்கு இல்லை. நாங்கள் சுகமாய் ஆடம்பரமாய் வாழ்வதற்கு எல்லாம் வசந்த் பிரதர் சொன்னது மாதிரி எல்லா உரிமையும் எல்லா அதிகாரம் இருந்தபோது கூட சுஷிலாமா இதெல்லாம் செய்யும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம் தான். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுச்சானு தெரில. 12,000 பேருக்கு டைலரிங் மிஷின் கொடுத்து நான் அங்கே போயிருக்கிறேன். நீங்கள் இதை கேட்டு சைலண்டாக உட்கார முடியாது. சிவகாசி பட்டாசு வந்திருக்கணும். சிவகாசி பட்டாசு நல்லா 2 பேரை கை தட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. 3 பேர் கை தட்டினீங்க. இது சர்ச்சை செய்ய வேண்டிய வேலை அம்மா செஞ்சுட்டுக்கிறாங்க. அதான் பிரச்சனை. சர்ச்சை செய்ய வேண்டிய வேலையை பாஸ்டருங்க செய்ய வேண்டிய வேலையை, ஊழியக்காரங்க செய்ய வேண்டிய வேலையை அம்மா செய்கிறாங்க. ஏன்னா நம்பிக்கை துரோகியாக மாறிட்டோம், அம்மா செய்கிறாங்க. சரி, ஸ்தோத்திரம், அம்மா கொடுத்த கிருபை. ஆனால் அது தப்பித்து கொள்ளுகிற வழி எங்களுக்கு இல்லை. இந்த வேதத்தை திருப்பும் போது எல்லாம் வாக்குத்தத்தங்களை அனுபவிக்கிற விசுவாசிகள் ஏன் சில விஷயங்களை மட்டும் தவிர்த்து விடுகிறோம் எனக்கு புரியல. I don't know why we escape few things which is for me. எனக்குரியது தானே அது கூட. அது எப்படி எனக்கு இது இல்லை, எனக்கு இது அழைப்பு இல்லை என்று சொல்லி தப்பித்துக் கொள்வதற்கு எவ்வளோ ஒரு கோமாளித்தனமான வாழ்க்கை வாழுகிறோம். எவ்வளோ ஒரு தந்திரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு, தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் அவர் என்னை மறக்க மாட்டார். வாக்கு தத்துவம் எனக்கு. நான் தண்ணீரில் நடந்தாலும் மெழுகி போக மாட்டேன், அது எனக்கு. ஆனால் ஏழைகள் கொடுக்கணும், உனக்குரியது கொடுக்கணும், பசியை போக்கணும், அங்கே விசாரிக்கணும்னு சொன்னால் அது எனக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தப்பித்து போனதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியா ரட்சிக்கப்படவில்லை. பரிதாபமான நிலைமை. நீங்கள் சென்னையில் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு 50,000 பேர் 1,00,000 பேர் சர்ச்சு, மெகா சர்ச்சு, இன்டர்நேஷனல் சர்ச் இருக்கிறதுனால எழுப்புதல் வந்துருச்சு இல்லை, வரவே இல்லை. அவர்களால் தான் வரல. வராமல் இருக்கிற காரணமே மெகா சர்ச்சு தான். நீனோ 150 கோடி 250 கோடின்ற மெகா சர்ச்சு தான் இன்னைக்கு எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிறாங்க. நான் சுப்பிரமணிக்கு பிறந்தவன், குப்பை தொட்டில் சாப்பிட்டவன். எனக்கு சாப்பாடுனா ரொம்ப இஷ்டம். ஆனால் இப்போ கொடுத்துடாதீங்க, சாப்பிட முடியல. அன்னைக்கு சாப்பாடு வேணும், எனக்கு சாப்பாடு கொடுக்க ஆட்கள் இல்லை. கிறிஸ்தவ வீட்டுக்கு போய் சோஃபாவில் உட்காந்தா கூட கீழே இறக்கி வச்சுருவாங்க. கீழே உட்கார ரொம்ப அழுக்காக இருப்பேன். நம்ம மாதத்துக்கு ஒரு நாள் தான் குளிப்போம். சின்ன அறை, 9 பேரும் அந்த அறைக்குள்ள தூங்கணும். நானும் எங்கள் அம்மா அப்பா சேர்ந்து 7 பிள்ளைகள். அதில் ஒரு அக்கா செத்துட்டாங்க. மீதி அத்தனை பேரும் சின்ன அறைக்குள்ளே தான் தூங்கணும். 14 வீட்டுக்கு 2 பாத்ரூமு. இப்படி இருக்கிற நிலைமையில 1 மாதத்துக்கு ஒரு தடவை எண்ணெயை போட்டு எங்கள் அம்மா கல் எடுத்து கீறுவாங்க. துணி எப்படி துவைக்குவாங்க அப்படி எங்களை துவைக்குவாங்க. அம்பிட்டு அழுக்கு உடம்புல இருக்கும். இப்படி வாழ்ந்த குடும்பம் தான் நான். அப்போ என்ன போல் இருக்கிறவங்களும் ரட்சிப்பு வேணும். அப்போ ரட்சிப்பு வேணும்னா இயேசுபதி சொட்டா போதுமா? பசியாக்குதுப்பா, சாப்பாடு வேணும்ப்பா, இயேசு நேசிப்பார். சுசிலாமா போயிட்டு ஊருக்கு போயிட்டு அந்த விதவை அம்மா போயிட்டு இயேசு நேசிப்பார். அம்மா வீட்டில் புருஷன் இல்லை, வாடிகள், இயேசு நேசிப்பார், போம்மா அப்படி சொன்னால் உன் இயேசு வேணாம், உனக்கு ஒன்றை வேணாம் போயிடுப்பாங்க. அன்னைக்கு இருக்கிற மிஷினரிகள் பள்ளிக்கூடம் திறந்து, அன்னைக்கு இருக்கிற மிஷினரிகள் வைத்திய மருத்துவமனை திறந்ததுனால தான் இதோ இம்புட்டு பேர் உட்காந்து தேவனை ஆராதிக்கிறோம். 2 பேர் கை தட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு, ஏதோ 3 பேர் கை தட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சி, நீங்கள் ரொம்ப உஷாராகிறீங்களோ? பக்கத்துக்கு நீ ரொம்ப உஷார் இல்லை, நீங்களாம் ரொம்ப ஸ்மார்ட், ஆடாடா ரொம்ப உஷார். எப்படியெல்லாம் வச்சு சீட்டை போட்டு எல்லாம் என்னென்ன பண்ணுமோ நம்ம சேர்த்து வைக்கிறதுல கிறிஸ்தவர்களை போல திறமை உள்ள உலகத்தில் யாருமே இல்லை. கிறிஸ்தவர்களை போல திறமைலாம் இன்னைக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றது கிறிஸ்தவத்தை போல யாருமே இல்லை. நீங்கள் சீஃப் மினிஸ்டரை பார்த்தா சிம்பிளாக போவார், ஆனால் நம்ம ஆளுகளை பார்த்தா வேற லெவலில் போவாங்க.
தேவஜனமே, இது கிறிஸ்தத்துக்கு அடுங்குமா? அடுங்கக்கூடாது. விசுவாசி ரட்சிக்கப்படணும். எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும்? ஜபிச்சினேந்து ரட்சிக்கப்படுவானா? தோமா ஜபிச்சினேந்து ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா? வில்லியம் கிரஹாம் ஸ்டெயின்ஸ், என் பள்ளிக்கூட பேர் கிரஹாம் ஸ்டெயின்ஸ். +2 வரைக்கும் காலேஜ் இருக்குது. +2 வரைக்கும் காலேஜ் நான் வச்சுருக்கிறேன். நான் பாஸ்டர் குடும்பத்தில் பிறக்கல. யாரை பார்த்து கற்றுக்கிட்டேன்? அந்த மிஸ்டேக்களை பார்த்து கற்றுக்கிட்டேன். 20 லட்சம் செலவு பண்ணி கான்சர்ட் போடுற கூட்டம் ரட்சிக்கப்படுறதில்ல. என் பள்ளிக்கூடத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இந்த நோக்கத்தை இழந்துட்டு என்னென்னவோ செஞ்சுட்டு இருக்கிறோம். என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் மீது தேவன் கருணையாக இருக்கிறார். 1. 2வது, உங்களையும் தேவன் பயன்படுத்த ஆசைப்படுகிறார். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, உங்கள் தலைமையில் தீர்க்க தரிசனம் வரணும்னு ஆசைப்படாத. உங்கள் தலைமையில் கை வச்சு நீ வாழாக்காமல் தலையாக்குவன் சொல்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடாத. உன்னை தேவன் பயன்படுத்த காத்திருக்கிறார். அல்லேலூயா. 2 பேர் கை தட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு, 3 பேர் கை தட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, நான் ஆண்டுக்காக வாழுவேன். சொல்லுங்க, நான் ஆண்டுக்காக. சுஷீலா அம்மா மட்டும் வாழணுமா? நான் பார்த்துக்கிறேன். தலசு கீழே வந்து தமான் கீழே வந்துடுறாங்க. நான் கண் முன்னாடி பார்த்து சொல்கிறேன். எப்படிப்பா இவங்க? அதான் சொல்கிறேன், ஆயிரக்கணக்கான பேர் இவங்களை பார்த்தா ஊழியமே செய்யக்கூடாதுன்னு யோசிக்கும். ஆனால் அந்த அம்மாவை பார்த்தா டயர்டாக வந்து என் டயர்டு போயிடுச்சுமா. இவங்களை பார்த்தா நான் என்ன டயர்டாகிறேன்? இப்போ தான் சொன்னேன், டயர்டாகிறதுக்கு தூங்குவே இல்லை. என் தாடியை பாருங்கள், என் முடியை பாருங்கள். 25 நாள் அவுட்ரீச்சு. கிறிஸ்மஸ் தானே, நான் எந்த கிறிஸ்டியன் வீட்டுக்கு போக மாட்டேன். 3 சர்ச்சு, மிஷினரி சர்ச்சு உண்டு. எந்த கிறிஸ்டியன் வீட்டில் போய்ட்டு சாண்டா கிளாஸ் வேஷப்பட. அன்றைக்கி வந்த தாத்தா கொடுத்துட்டு போனார். ஆனால் இன்றைக்கி தாத்தா திருட்டு தாத்தா. எல்லாத்தையும் வாங்கிட்டு சாரி பாஸ்டரையா கொச்சிக்காதீங்க, நீங்களாம் பரிசுத்தமாக. நான் அன்றைக்கி வந்த தாத்தா எல்லாருக்கும் வடைய பாயசம் கூடி. இன்றைக்கி தாத்தா பாக்கெட் இருக்குது. தாத்தா எல்லாம் ஒரு வசனம் சங்கீதம் ஏசையா முடிச்சுட்டு. அதாவது இப்போது எல்லாம் ஒரு ஃபேஷன். கிறிஸ்மஸ் ஒரு ஃபேஷன். கிறிஸ்மஸ் தான் ஒரு வாய்ப்பு. இந்த இயேசுவை பற்றி சொல்கிறது எவ்வளோ லட்சங்களுக்கு நாங்கள் சொல்லும் போது அழுது ஒப்புட்டு தாங்க தெரியுமாம்மா. டெய்லி 500 ரூபாய்க்கு டீ, ரோட்டில் நின்று பாட்டை பாடி பாவங்கள் போக்கவே தான் ராஜு வசந்த் சொன்ன மாதிரி நான் எங்கேயும் போகல, எனக்கு பயமாக இருக்குது. டெய்லி 21 நாள் டீ. அப்போ 50,000 பேருக்கு மேலே சந்திக்க தேவன் 21 நாளில் 50,000 பேருக்கு மேலே சந்திக்க தேவனுக்கு கிருபை தந்தார். இதுதான் வாய்ப்பு. ஆட்டோ டிரைவர்ஸ், ஒருத்தர் வீட்டில் பிளைண்டு, திருநங்கை. உங்கள் ஊர்லேருந்து எஸ்தர் ராணி அம்மா கூப்பிட்டு திருநங்கைக்கு ஒரு கூட்டம் நடத்தினேன். ஒரு வாய்ப்பு. அப்போ அவங்கள பார்த்த உடனே டயர்டெல்லாம் போயிடுச்சு. அந்த அம்மாவிட நான் என்ன டயர்டு. நேற்று நைட் நான் கேள்வி வந்தாங்க, படா அப்படின்னு சொல்லி செருப்பு தடிச்சிக்கலாம் தோணுச்சு. ஆனால் அந்த அம்மா பார்த்தோம், வேணா விடு ஸ்தோத்திரம், செருப்பு அங்கே வெளியே வச்சுட்டு வந்தேன். நான் நம்மளே ரொம்ப டயர்டு, ரொம்ப ஓவர் பண்ணிட்டோம். அவங்கள பார்க்கும்போது 12,000 பேருக்கு டைலரிங் இன்ஸ்டியூட்னா இட்ஸ் நாட் அ ஜோக். யார் பண்ணணும்? சபை பண்ணிக்கணுமா இருந்துச்சு. சபை பண்ணலை. செங்கலுக்கு மண்ணுக்கெல்லாம் 150 கோடி தேவையா? ஜீவனே இல்லாதவங்களுக்கு எனக்கு பசிக்குதுமா. சுப்பிரமணிக்கு பிள்ளைக்கு சாப்பாடு போடல. அப்போ யாரும் குப்பத்தொட்டில் சாப்பிட்டேன். இன்றைக்கி எத்தனை பேர் குப்பத்தொட்டில் சாப்பிட்றாங்க தெரியுமா? நான் பெக்கர்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறேன். தினந்தோறும் 300 பிச்சைக்காக சாப்பாடு போடுறேன். ஒரு சிக்கன் பீஸ் குறைஞ்சிச்சுன்னா, சார் சிக்கன் ஒரு பீஸ் கொடுங்க சார், கெஞ்சி கேட்பாங்க. எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் ஜீவன் இருக்குதா? கையில் 1.5 லட்ச ரூபா ஃபோனு, ஆடி கார், BMW கார் வேணும். ஆனால் எவ்வளோ காஸ்ட்லி காருங்க. ஊழியக்காரங்க வாசலில், விசுவாசி வாசலில் கர்த்தர் பணக்காராக்குவார், கர்த்தருக்கு பங்களா கொடுப்பார். அப்படியே கை தட்டுறாங்க பாரு. இது கேட்கும்போது யாருக்கே வேணும் பங்களா? கர்த்தர் கொடுத்தா ஒரு ஸ்தோத்திரம், கொடுக்கலன்னா 1000 ஸ்தோத்திரம். 2 பேர் தான் கை தட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. கர்த்தர் கொடுத்தா ஒரு ஸ்தோத்திரம், கொடுக்கலனா 1000 ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டேன். நிறைய பேர் சாட்சி கேட்டிருப்பீங்க, திருப்பி சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்டு 21 வயசு ரட்சிக்கப்பட்டேன். ஃபஸ்ட்டு விண்ணப்பம் என்னது? என்ன விண்ணப்பம் கேட்டேன்? ஆண்டவரே சாப்பாடு கொடுங்க. ஆண்டவரே என்ன கேட்டேன்? சாப்பாடு கொடுங்க. எல்லாரும் பங்களா கேட்டாங்க, அதை கேட்டாங்க. நான் என்ன கேட்டேன்? சாப்பாடு கொடுத்தீங்கன்னா சாகிற வரைக்கும் ஊழியம் பண்ணுவோம்ப்பா. அவ்வளோதான்.
ப்ராஃபஸி எல்லாம் பண்ணல, தலைமையில் யாரும் கை வைக்கல, ஒப்பு கொடுத்த அழுத 3 hour அழுதேன். அப்பா இறங்கி வந்துட்டார், சின்ன அறைக்குள்ள இறங்கி வந்தார். நான் சொன்ன, ஆண்டவரே இந்த பைபிள்லாம் காலில் மிதிச்சுக்கிறேன், ஆர்எஸ்எஸ் லீடர், இந்த பைபிளில் காலில் மிதிச்சுக்கிறேன், என்னை தேடி வந்துட்டீங்க, சாப்பாடு கொடுங்க, சாகர வரைக்கும் ஊழியம் பண்ணுறேன், சாகர வரைக்கும். நடந்தது என்ன? இருந்த சாப்பாடும் போயிடுச்சு, இருந்த சாப்பாடும் போயிடுச்சு. நீங்கள் கேட்டுக்கலாம், ராஜு தம்பி, ராஜு மகன், ராஜு அண்ணா, இயேசு விட்டு விலகி போக மனசு இல்லையா? வரலையே, பாவியிலே பிரதான பாவினா. இயேசு உள்ளத்தில் வந்து என் சட்டையை மாற்றலை, என் வாழ்க்கையை மாற்றிட்டாரியா இந்த இயேசுக்காக, இந்த இயேசுக்காக. அப்போ யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாம் லேது, எதுவுமே இல்லைம்மா ராசா. யூடியூப் இல்லை, ஃபேஸ்புக்கில் நான் டான்ஸர், நான் பயங்கர டான்ஸ் ஆடுவேன். இப்பயும் விட்டால் பயங்கரமாக சம்மர் சாட்டெலாம் அடிப்பேன். நான் சொல்லிட்டு இருந்தேன், டைட்டஸ் வரும்போது சொன்னேன், டைட்டஸ் இந்த நம்ம கோடம்பாக்கம் இந்த வடப்பள்ளி பக்கம்லாம் நான் வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்கிறேன். டைட்டஸ் சைடில் டான்ஸ் ஆடுறவங்க இல்லையா, சைடில் ஹீரோ பக்கம் ஆடுவாங்களே, ரூம் எடுத்து தங்கியிருக்கிறேன். அப்போல்லாம் டான்ஸ் ஆகணும், பைத்தியம். இதுதான் ஏவிஎம் ஸ்டுடியோ எல்லாம் காட்டிட்டு வந்தாங்க, நான் பார்த்தேன். இங்கெல்லாம் நான் வந்துருக்கேன் டைட்டஸ், இங்கே எல்லோரும் நான் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறேன், டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்பட்டோம். இப்படி இருக்கிற எனக்கு அன்றைக்கி நான் ரசிக்கப்படும் போது யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் ராஜு பிரதர் பாட்டெலாம் பாடுவேன். பாவங்கள் போக்க ஹிட்டாக ஒரு மைண்ட் இல்லைம்மா, தொட்டார், இயேசுக்காக வாழணும், அவ்வளோதான். இயேசுக்காக வாழணும். பைபிள் காலேஜுக்கெல்லாம் போகல. என் பைபிள் பாருங்கள், ஆங்கில பைபிள், எனக்கு தமிழ் எழுத படிக்க வராது, நான் தமிழ்காரன் தான், ஆனால் பிறந்தது எல்லாமே பெங்களூர். ஐ டோன்ட் நோ, இப்படி வருவேன், இப்படிலாம் இந்த மாதிரி தெய்வீக பரிசுத்தமான உட்காந்து பேச நினைக்கல. ரோடோடா யார் பார்த்தாலும் இயேசு பற்றி பேசுவேன். எனக்கு இப்படிலாம் கொண்டு போவேன்னு தெரியாது. வெளியூருக்கு போவேன், நானும் ஆண்டருக்காக வாழ்ந்துடணும், என்னை தொட்ட ஆண்டு எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இயேசு பற்றி பேச ஆரம்பித்தேன். அப்படியே ஆரம்பிச்சு தான் என் ஊழியம். இன்றைக்கி பார்த்தா அடா என்னடா கூத்து நடக்குது உலகத்தில். மரத்து பின்னாடி தொங்கிட்டு பாட்டு பாடுறாங்க, மரத்து பின்னாடி ஹீரோ மாதிரி. அப்புறம் போகுவேன் என்ன வாழ விட்டாலும், பாஸ்டர் ஒரு பக்கம், பாஸ்டர் அம்மா ஒரு பக்கம், என்ன ட்ரெஸ்ஸுங்க, என்ன டான்ஸுங்க. கேட்டால் நாங்கள் ஊழியம் பண்ணுறோம், பாட்டா என் பாட்டு லட்சக்கணக்கான மக்கள் கேட்குறாங்க, எழுப்புதல் வந்துருச்சு. ஆனால் அங்கே ஒரு சுப்பிரமணியன்ற பையனுக்கு சாப்பாடு இல்லை, ஸ்கூலுக்கு போகல. தஞ்சாவூரில் அந்த அம்மாங்களுக்கு புஷ்ஷை குடிக்கிறான், வாழ்வாதாரம் இல்லை. இந்தியாவில் இருக்கிறோமா, அமெரிக்காவில் இல்லை. நாங்கள் எல்லாரும் இந்தியாவில் பிறக்கிற 10 பிள்ளைகள் 5 பேருக்கு சாப்பாடு இல்லையா. நம்ம யூடியூப்பில் வந்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு, ஃபேஸ்புக்கில் டான்ஸ் ஆடிக்கிட்டு, டெய்லி உங்கள் மொபைலுக்குள்ளே வாட்ஸ்அப்பில் வந்து வாக்குத்தத்தனை அனுப்பிட்டு என்னையோ ஊழியம் இதெல்லாம். நோவாமல் நோம் கும்பிடுறோமா நம்ம எல்லாரும்? இல்லைம்மா, போனோம், சாப்பாடு இல்லை. சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளைக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு சாப்பாடு வேணும், ஸ்கூலுக்கு போகணும், நான் ட்ரெஸ்ஸு போடணும். எத்தனை பேர் கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் இல்லாமல் தெரியுமா? எத்தனை பிள்ளை ஸ்டார் இல்லாமல் தொங்கி ஒரு வேளை சாப்பாடுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. எங்கேயா போச்சு அந்த கிறிஸ்தவம்? எங்கேயா போச்சு ஹாஸ்பிட்டல் கட்டின ஊழியக்காரங்க? எங்கேயா அநாதை இல்லம் கட்டின ஊழியக்காரங்க? எங்கேயா விதவைகளை போஷித்து அநாதைகளை போஷித்தா உண்மையான பக்தி என்ற வசனம் இல்லையா? என்ன பண்றேன்? உங்க வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்கம்மா? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஜபம் ரைட்டு, அபிஷேகம் என்ன பண்ணணும்? நீங்க அபிஷேகம் பெறலையா? உங்களுக்குள்ள இயேசு இல்லையா? நான் மட்டும்தான் இயேசுக்காக ஊழியம் பண்ணுமா? நீங்க எல்லாம் ஊழியம் பண்ணக்கூடாதா? ஏன் இப்படி ஏமாந்து போறீங்க? எவ்வளவு நாளைக்கு அங்க ஓடி இங்க முகாம் அந்த முகாம் ஓடி உங்களை ஏமாத்திக்குவீங்க. என் மேல விழுந்த கடமை, உங்க மேல விழுந்த கடமை, எல்லார் மேல விழுந்த கடமை. இந்த சுவிசேஷம் என்ற நல்ல சத்தம் உலகம் முழுதும் போகணும். அதை நான் செய்யணும், நீங்க செய்யணும். தப்பித்து கொள்ளாதீங்க. வசந்த் சொன்ன எப்படியோ வாழலாம். என்ன குறை? 1க்கு 10 வண்டி இருக்குது. என்னம்மா குறை? எதுக்குமா வந்து சாவணும், இங்கே ஊழியம் பண்ணணும், எதுக்குமா கூப்பிடணும்? ஆண்டு உள்ள வந்துட்டார்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே சும்மா இருக்க முடியாதியா. அது பெரிய பணக்காரனா இருக்கலாம், அது ஏழையா இருக்கலாம், அது யாரா இருந்தா கூட இயேசு உள்ள வந்துட்டார்னா அவன் தேவனுக்காக வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா.
கண்களை மூடி 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இயேசுவே நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாரும் சேர்த்து பாட. உமக்காகத்தானே, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். இயேசுவே உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். கரங்களை உயர்த்தி பாடலாமா? வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். வேதத்தில் திருப்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் இருக்கும், சாதனைக்குரிய விஷயம் இருக்கும். வேதனைக்குரிய விஷயம் இருக்கும், சாதனைக்குரிய விஷயம் இருக்கும். வேதனைக்குள்ள மரித்தவர்கள் சாதித்து ஜெயித்தவர்கள். ஆனால் இந்த சாதித்து ஜெயித்தவர்களை மாத்திரமே பார்த்து மயங்கிடாதீங்க. இந்த நம்மளை யோசிக்க வைக்கிற சிலர்களின் காரியங்கள் நாங்கள் செஞ்சிடக்கூடாது, நாங்கள் செஞ்சிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்படி அப்படி வாழ்ந்தவங்களை மட்டும் படிச்சிடாதீங்க. அதனால தான் தேவ மனிதர்கள் அவர்கள் விழுந்த இடங்களை இந்த வேதத்தில் தேவன் நமக்கு காட்டியிருக்கிறார். விழுந்த இடங்கள். நான் நிறைய காரியம் சொல்ல தேவையில்லை, சுருக்கமாக நான் ஆரம்பித்து நான் என்ன வசனத்தை சொல்ல வேண்டுமோ அந்த வசனத்தை கொண்டு வரானா. பட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக, தேவ மனிதர்களோடு இணைந்தவர்கள், இசைந்து ஊழியம் பண்ணினவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், தேவனுக்காகவே அழைக்கப்பட்டு தன் எல்லா சுகத்தை விட்டு வெளியே வரும்போது ஆச்சரியமான காரியம் தெரியுமா? திடீரென்று ஒரு தவறான முடிவு எடுத்திருப்பான். திடீரென்று தவறான முடிவு எடுத்திருப்பான். நான் என் உடலை அர்ப்பணிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஊழியம். அது தியாகமா? இல்லை. தியாகம் ஒரு பக்கத்தில் இருந்தால் கூட என்னுடைய கீழ்ப்படிதல் எவ்விதமா இருக்குது என்பதுதான் கேள்விக்குறி. எனக்குரியது நான் விரும்பினதை தேவன் கேட்கும்போது, தேவ ராஜ்யத்துக்கு அது பயனுள்ளதாய் மாறும்போது நான் யோசிக்காம தருகிறேனா? யோசிக்காம தருகிறேனா? நான் பல முறை இதை சொல்லியிருக்கிறேன். எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணி, எங்கள் அம்மா பேர் காளி அம்மா. செப்டம்பர் மாதத்தில் மரித்து போனாங்க. நவம்பர் மாதத்தில் மரித்து போனாங்க. எங்கள் அம்மா சுப்பிரமணி ஒரு பக்கா கஞ்ச பிஸ்னாரி. அவரை கல்யாணம் பண்ணிக்கின எங்கள் அம்மா அதை விட டபுள் கஞ்ச பிஸ்னாரி. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் மிஷினரியா இல்லை கஞ்ச பிஸ்னாரியான்னு கேளுங்க. சும்மா கேளுங்க, ஜாலியாக கேளுங்க. அவன் கோச்சுக்குனாலும் பரவாயில்ல, கேளுங்க. அட என்னை பார்த்து கேட்கக்கூடாதும்மா, பக்கத்தில் ஒரு கையை பிடிச்சி நீங்கள் மிஷினரியா இல்லை கஞ்ச பிஸ்னாரியான்னு கேளுங்க. அப்போ எங்கள் அம்மா பயங்கர கஞ்சம். இவங்களுக்கு பிறந்த நான் என்ன தானசுர சிந்தாமணியா? நானும் கஞ்ச பிஸ்னாரி தான், பக்கா கஞ்ச பிஸ்னாரி. அப்போ ரசிக்கப்பட்டேன், ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஊழியத்துக்கு வந்துட்டு என்ன ஆச்சு கதை? 2006 பாவங்கள் போக்க ரிலீஸ் பண்ணேன். ஸ்டீவ்ஸ் ஜிம் பவர் டீமில் ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். காலைல 5:30 மணிக்கெல்லாம் நான் வந்து ஊழியத்துக்கு போகணும். அங்கே போகிற வழியில் பஸ் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நான் வண்டியில் போவேன். வண்டியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே அந்த இடத்துல பஸ் எல்லாம் இல்லை, ட்ராப் யாராவது கேட்பாங்க, நான் ஒருத்தர் ட்ராப் பண்ணிவிட்டு உங்களை பற்றி இயேசு பற்றி பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஆசையாக ஜெபம் பண்ணுவேன். டெய்லி ஒருத்தர் வருவாங்க, டெய்லி ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லுவோம். அவ்வளோ ஆனந்தம். அன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு நாள், விசேஷித்தமான நாள். ஏன்னா ஊட்டியில் நான் ஊழியம் பண்ணிட்ட பிறகு எனக்கு ஒரு ஸ்வெட்டர் கொடுத்தாங்க.
ப்ளூ கலர் ஸ்வெட்டர். அப்போ துணியே இல்லையா, அப்போ ஸ்வெட்டரை அப்படியே வச்சுக்கிட்டு நவம்பர் மாதம் அந்த ஸ்வெட்டரை போட்டுட்டு நான் ரோட்டில் போகிறேன். வழக்கமாக போகும்போது தம்பி ட்ராப் கேட்குறான். ட்ராப் பண்ணி நிறுத்துனேன். என் வண்டி பண்ண உட்காந்துட்டான். என் பின்னாடி உட்காந்து ஸ்வெட்டரே போடல. 5 மணிக்கு நவம்பர் மாதம் யோசிச்சு பாருங்க, எங்கள் ஊர் குளிர். அவன் ஒதுறான். இப்போ நான் ஸ்வெட்டர் போட்டு கரமாக இருக்கிறேன், நல்லா வாமாக இருக்கிறேன். ஆண்டு தெளிவாக பேசுகிறாரு, உன் ஸ்வெட்டரை கழட்டி கொடுத்துருப்பேன். விடமாட்டேன், என் ஸ்வெட்டரை மட்டும் நான் கொடுக்கவே மாட்டேன். பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, காஞ்சி போனதெல்லாம் ஆண்டர் கேட்க மாட்டார். பக்கத்தில் கைப்பிடிச்சி காஞ்சி போன கருவாடு ஆண்டர் கேட்க மாட்டார். நம்ம ரொம்ப உஷார், அதான் ரொம்ப உஷார். நம்மள மாதிரி உஷார் யாருமே இல்லை. ரபா அந்நிய பாஷை பேசிட்டீங்கன்னா 10 ரூபாய் நோட்டு எடுப்போம். ரபா யோசிச்சு பாருங்க. நம்ம அந்நிய பாஷெல்லாம் தேவைக்கு ஆகாது, அந்நிய பாஷை பேசணும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் கத்த சொன்னதை அப்படியே கீழ்ப்படியும் போது தான் இந்திய தேசம் ரட்சிப்புக்குள்ள வரும். 2 பேர்த்த கை தட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், போகிற வழியில் என்ன பண்ணியிருப்பார், பாவங்கள் போக்கி வந்துருச்சு. ஊழியக்காரன் பொல்லாத பிசாசை அப்பால இப்போ சாத்தானே என் ஸ்வெட்டரை கழட்டி கொடுக்க வச்சுட்டு எனக்கு ஜுரத்தை வர வச்சு ஊழியை ஸ்டாப் பண்ண பிளான் போடுறியா, விட மாட்டேன் அப்படி சொல்லி அந்த வாலிபனை இறக்கிட்டு போயிட்டேன். அடுத்த நாள் திருப்பி அதே ரோடு அவனே நிற்கிறான். எனக்கே இவ்வளோ இருக்குன்னா அவருக்கு எவ்வளோ இருக்கும். என்னை டீல் பண்ணுறதுக்கு வீட்டில் நான் ஓவர்டேக் பண்ணிட்டு போனால் ஓடி வந்துட்டேன். சார் நேற்று ட்ராப் பண்ணல சார், நான் தான் சார். திருப்பி நான் உட்கார வச்சுட்டு அதே மாதிரி ஒதுறான். எனக்கு வேறு வர ஆரம்பிச்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு ஆண்டு பேசுகிறாரு. ஆனால் கோவத்தில் பிடிக்கல, கோவத்தில் இறக்கி வச்சு என் ஸ்வெட்டரை கழட்டி கொடுத்தேன். என்ன ஆண்டவர் என்ன மட்டும் இப்படி பண்ணுறீங்க, கோவம் பிடிக்கல. ஸ்வெட்டரை கழட்டி போட சொன்னேன், போட்டுக்கிட்டு அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். தேம்பி அழுகிறான். ஏன்டா அழுகிறேன்னு கேட்டேன். சார் எனக்கு 1 வாரமாக ஜுரம் சார், என் வேலை பாத்ரூம் கழுவுற வேலை, ஹவுஸ் கீப்பிங் பாய். டாக்டர் சொன்னார், வாமா வச்சுக்கடா, ஸ்வெட்டர் வாங்கி போட்டு. காசே இல்லை சார் வாங்கிறதுக்கு. ஸ்வெட்டர் போட்டு ஒரு கேள்வி கேட்டான். சொல்லட்டுமா என்ன கேட்டான்ட்டு, சார் நீங்கள்லாம் கிறிஸ்தவங்களா? நான் கேட்டேன், ஆமாம். ஏண்டா? எனக்கு கிறிஸ்தவங்க தான் சார் உதவி பண்ணுவாங்க. கைத்தட்டில் வரலையே, கிறிஸ்தவங்க தான் என்ன பண்ணுவாங்க. அப்போ இப்போ கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. சர்ச்சில் சண்டை, நான் பெருசா நீ பெருசா, சேருக்கு சண்டை, ஆத்துமாக்கு சண்டை. பாஸ்டர் செத்து போயிட்டா போதும், டப்புக்குன்னு பாதி இங்கே கடந்து போகுது, இங்கே பாதி இங்கே எஸ்கேப்பு போடு. எப்படா இந்த ஆள் மண்டை போடுவான்னு காத்துங்குது சில விசுவாசிங்க. மண்டை போட்டு இங்கே ரைட்டு ஆஃப் போயிடுது, இந்த பக்கம் ஆஃப். சர்ச்சிலேயே திருவான்மீர் சர்ச் அந்த பக்கம் ஒரு சர்ச்சை பண்ணினா பாதி சர்ச், ஒரு சர்வீஸ் வெளியே நடக்குது, ஒரு சர்வீஸ் உள்ள. பாலிட்டிக்ஸ், நான் தான் பெரிய ஆள். கோடி பணம் மிஷனரிங்க வந்து தியாகமாக விதைச்ச விதைகள் இன்னைக்கு என் சுகத்துக்காக என் வருமானத்துக்காக பயனுள்ளதாக மாறுது. எவ்வளோ பெரிய சாபம் ஐயா, எவ்வளோ பெரிய சாபம். ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற உலக ஆசையை காட்டினார். நான் ரொம்ப அழுதுட்டேன். ஆண்டவரே, சி என்னப்பா இவ்வளோ துணி ஆசை இருக்குது, ஒரு ஆத்மாவை விட்டுட்டேனப்பா. இந்த பாலா போன ஒரு துணிக்காக இயேசு பற்றி பேசுறதே விட்டுட்டேன். டெய்லி இயேசு பற்றி பேசுவேன், இந்த துணியும் ஆத்மாவே போயிடுச்சேப்பா. யோசிக்காமலே போயிட்டு ரொம்ப அழுது, நீங்கள் நம்ப மாட்டீங்க. எனக்கு துணி ஆசை வேணாம் ஆண்டவர் சொல்லி நான் ஃபாஸ்டிங் போட்டேன். ஃபாஸ்டிங் போட்ட பிறகு தான் வெள்ளைச்சட்டை போட்டலான்னு முடிவு பண்ணேன். வெள்ளைச்சட்டை போடுறது மட்டும் இல்லை, ஆண்டவரை எனக்குன்னு போயிட்டு ஷோரூம்லையோ துணி கடை துணி வாங்கவே மாட்டேன் ஆண்டவரே சொல்லி முடிவெடுத்தேன். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்குன்னு போயிட்டு ஷோரூம்லையோ துணி வாங்கினதே இல்லை. நான் போடுறதெல்லாம் ஓசி. என்ன உங்களுக்கு அவ்வளோ போறாம? நல்லா அல்லேலியா சொல்லுங்களே. ஆமே, நான் போடுறதெல்லாம் ஓசி. லாஸ்ட் டைம் அம்மா கொடுத்தாங்க, ஆனால் கொஞ்சம் பெருசாக கொடுத்துட்டாங்க. நான் சொன்ன வசந்த் பிரதர் போனதுன்னா அம்மாவுக்கு நல்ல பிராண்டட் ஷர்ட்டு எவனுக்கோ கொடுத்து விட்டேன். கரெக்டாக கொடுக்க சொல்லுங்க. இந்த டைம் வந்து பெருசாக லுங்கி மாதிரி கொடுத்து விட்டாங்க, சைஸ் தெரியல அம்மாவுக்கு. எல்லாருமே சகோதரர்களே நல்லா கவனமாக. கஞ்ச பிஸ்னாரி. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, ஆனால் எனக்கு 110 அனாதை பிள்ளைகள் தூக்கி வளர்க்கறதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. கஞ்ச பிஸ்னாரியை கூட ஆண்டு மாத்திராரு பாருங்க. இந்த கஞ்ச பிஸ்னாரி மேல ஆண்டு நெருப்பு வந்துருச்சுன்னா அவனை கொண்டு தான் தேவன் தேசத்தை மாத்துறார்.
ஆமென். பக்கத்தில் மறுபடியும் கைப்பிடிச்சு, நீங்கள் கஞ்ச பிஸ்னாரியா இல்லை மிஷினரியான்னு கேளுங்க. 2024 கஞ்ச பிஸ்னாரி, 2025 மிஷினரியாக மாறிடுங்க. அல்லேலூயா. கஞ்ச பிஸ்னாரி வேணாம். சிலர்கள் சாதித்தார்கள், சிலர்கள் வேதனைக்குரியவர்களாக மாறினாங்க. அதில் ஒருத்தன் எலியா கூட இந்த கேசி பாருங்க. எலிஷா கூட இந்த கேசி. எலிஷா வந்து எலியா கொடுக்குறான், அபிஷேகத்தை வாங்கிக்கிறான். அவன் தெரிஞ்சிருச்சு இந்த பொருளை வேலைக்காகாதுப்பா, இந்த பணம் வேலைக்காகாது. எலியா கிட்ட காசு இருந்திருக்கும், நோட் பண்ணல, அபிஷேகத்தை கேட்டான். ஆண்டவரே, அப்பா எஜமானனே, ரெட்டிப்பான அபிஷேகம் கொடுங்க, இப்போ பதவியை கொடுங்க, காரை கொடுங்க, காணிக்கையிலே பாதின்னு கொடுத்துருங்க சொல்லி அலை மோதுகிற ஊழியக்காரர்களால தான் இன்னைக்கு தேசம் கெட்டு போயிருக்கு. அபிஷேகத்தை பார்த்தான், அனாயிண்டிங்கோட வல்லமை தெரிஞ்சு, அபிஷேகத்தோட மகிமை தெரிஞ்சிருச்சு. இதை வாங்கினா சொல்லி அவன் போறதுக்கு முன்னாடி வாங்கிட்டான். ஆனா கேஸ் அதை பார்க்கலையா, கேஸ் அதை பார்க்கல. இவன் வேணான்னு சொன்னதை திரும்பி ஓடி போயிட்டு வாங்கிட்டு வீட்டில் வச்சதுனால எலிஷா கேட்குற, எங்கடா போயிட்டு வந்த? உண்மை சொல்லிருக்கணுமா இருந்துச்சு. உண்மை சொல்லியிருந்தா தப்பிச்சிருப்பான். ஐயா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் போய் காசு வாங்கிட்டு போய் பேசிட்டு அவனுக்கு வந்த குஷ்டரோகம் இவனை பிடிக்க ஆரம்பி. அதுதான் சாபம், அதுதான் சாபம். Listen to me. நீ தேவ ராஜ்யத்துக்காக செயல்படாத பணங்கள், தேவனுக்காக செயல்படாத நேரங்கள், தேவனுக்காக செயல்படாத பலன், அது எதுவுமே வைத்துக்கொள்ளானால் அது it will get converted to sickness. அது அப்படியே மாறி உன்னை அடிக்க ஆரம்பிக்கும். நிம்மதி இல்லாமல் போயிடுவோம். எவ்வளோ பேர் ஐயா இன்னைக்கு, எவ்வளோ பேர் கேஸ் குஷ்டம் பிடித்தது வேதனைக்குரிய பாத்திரம். அபிஷேகம் பெற்ற சிம்சோன் டேலாபடியில் படித்தான், இச்சில விழுந்தான், வேதனைக்குரிய பாத்திரம். சவுல் முதல் ராஜா, அபிஷேகம் பெற்றான், பதவி ஆசையில் தாவீதை தற்கொலை செய்து மரித்து போனான். வேதனைக்குரிய பாத்திரம். இப்படியெல்லாம் பார்த்துட்டு தானே தேவனால் தெரிந்து கொள்ள பாத்திரங்கள் உனக்கு எனக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அப்போ எனக்கு வருகிற பணம், எனக்கு கொடுக்கப்பட்ட பலன், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு, எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே அவர் நாம மகிமைக்காக மட்டுமே என்பதை உணர்ந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி 2 கைகளை உயர்த்தி Thank you Lord. சுவிசேஷ பாரம் ஒன்றே எங்கள் சுமையாக மாற வேண்டும். பாடலாம். சுவிசேஷ பாரம் ஒன்றே எங்கள் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை. Thank you Lord. சொல்லுங்க, உங்க நாமம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சேர்ந்து பாடலாம். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான. பொருள், உடல், நேரம், ஜபம்லாம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. என் ஜபம் மட்டும் இல்லையே, வேதம் சொல்லுது, ஒருத்தர் பசியாக இருந்தால் சாப்பாடு கொடு, சமாதானம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அனுப்பிடாத,
சாப்பாடை கொடு. விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம், செத்து போன விசுவாசம். தேசுதான் தெய்வம் நானும் நம்புறேன், பிசாசும் நம்புறான். வேதம் சொல்லுகிறது. ஆக்கியால அன்னைக்கு இருந்த பரிசுத்தமான்கள் சபைக்கு, விசுவாசிக்கு சொன்ன அறிகுறிகள் இன்னைக்கு கேட்கப்படுதா? இல்லை. அன்னைக்கு நமக்கு கண்ணியை காட்டினாங்க, டேஞ்சர் ஜோனை காட்டின. இதுதான் டேஞ்சரா, இது ஆபத்துரா, இது கையால தெரியாத எழுதுருவான் அப்படின்னு காட்டினாங்க. இன்னைக்கு நம்ம காட்ட தெரியல, காட்ட தவறி விட்டோம். அதனால தான் அநேகர் சபைக்கு வருகிற அஜெண்டா பணம், சபைக்கு வருகிற அஜெண்டா சுகம். ரட்சிக்கப்பட்டு புதுசா வருவோம், ரைட்டு, புதுசா வராங்க, சுகத்துக்காக வராங்க, ரைட்டு. ஆனால் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு கூட இன்னைக்கு கூட தேவனுக்கு நீ என்ன செய்த? டோன்ட் நோ. என்ன செய்த தெரியல. எங்க வீட்டுக்கு முன்னாடி, கொஞ்சம் முன்னாடி ஒரு ஏழைப்பட்ட பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இப்படி ரோட்ல போயிட்டே இருந்தா. நான் நின்றுட்டு பார்த்துட்டே இருந்தேன், எல்லா வீடை பார்த்துட்டே போதேன். இந்த பொண்ணு திருட வந்துக்குதான் தெரியல, பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே தாண்டி நான் பொண்ணு கூப்பிட்டேன், வாடா. என்னம்மா எல்லா வீடை பார்த்துட்டு போகிறேன், என்ன விஷயம்? நான் உன்னை புதுசாக பார்க்குறேன். இல்லை அங்கிள், நான் கொஞ்சம் முன்னாடி நிற்கிறேன். சரி, ஏன் இந்த பக்கம் போகிறேன்? இல்லை, கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஆமாம், எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுக்கிறாங்க. என்னது சின்ன ஃபங்க்ஷன் வச்சுக்கிறாங்க? யாராவது இருந்தாங்கன்னா, சின்ன என் சைஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நாங்கள் கூட்டின்னு போகலான்னு. ஏன் கூட்டின்னு போகிறேன்? இல்லை, எங்கள் பாஸ்டர் சொன்னார், வீட்டில் சில இயேசு அறியாத மக்களை கூப்பிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுங்க, நான் இயேசு பற்றி பேசுகிறேன். எங்கள் பாஸ்டர் வராரு, ஆத்மாவே இல்லை, அதனால் தேடிக்கிறேன். யாராவது 2 பேர் கேட்சா கூட நான் என் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு எங்கள் பாஸ்டர் முன்னாடி புது ஆத்மாவை நான் காட்டுவேன். என்ன பாருங்க, நமக்கு என்ன கிறிஸ்துமஸ் 25th பயங்கர வேற லெவல் போயிருப்பீங்களே. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்கள் வீட்டில் என்ன மட்டன் பிரியாணி, எங்கள் வீட்டு சிக்கன் பிரியாணி, இம்பிட்டு பெரிய ஸ்டார் தொங்கி லைட், வீடு ஃபுல்லாக லைட் பண்ணுங்க. ஆத்மா எங்க? எங்க ஆத்மா? சொல்லுங்கம்மா. சோத்துமா இருந்துச்சு ஆத்மா, தின்னுட்டு நல்லா தூக்கிட்டோம் ஆத்மா. இந்த சின்ன பிள்ளைக்கு வந்த கதை கேட்டு தங்கச்சி என்னம்மா? அங்கிள் கல்யாண காட்சி எங்கள் அப்பா குடிச்சிட்டே இருந்தார் அங்கிள். ஏசப்பா எங்கள் அப்பா தொட்டு குடி விட்டார் அங்கிள். அங்கே சின்ன வீடு, அந்த பிள்ளை வீடை பார்த்த அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க, அப்பா காய்கறி விற்கிறார். சின்ன அறைக்குள்ள பார்த்தா வீட்டு வெளியே வரைக்கும் ரஷ்ஷு. அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு. நான் கண்கூராய் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். 2 பேர் தான் கை தட்டினீங்க. நமக்கு பாரம் இல்லையே. நம்ம என்ன பண்றோம்? வாக்கு தத்துவம். அந்த மாடிக்கு போனோம், இந்த மாடிக்கு போனோம், மாடி மேல மாடி போய் மாடியை வாங்குறது. என்ன சாட்சி? உங்க சாட்சி? இந்த வருஷம் ஃபுல்லா ஆண்டவர் என்னை காப்பாத்தினாரு, எனக்கு பில்டிங்கை கொடுத்தாரு, எனக்கு காரை கொடுத்தாரு, ஆரியராரோ பாட்டை பாடு தூங்க வேண்டியது. என்ன சாட்சி? இயேசு சாமி என்ன எதிர்பார்க்கிறவங்கிட்ட? ஆத்மா. என் அருமை சகோதரா, சாதித்தவர்களையும் சாதிக்கல காரணம் என்ன? சில கண்ணியான விஷயங்கள் நான் தள்ளவில்லை, சில மோகத்தில் நான் விழுந்திருக்கிறேன். உலகத்தரமான மனிதனை போல நானும் மாறிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு பரலோகத்தில் நான் பொக்கிஷன் சேர்த்து வைக்கணும் என்று எண்ணம் பிசாசு என்னை விட்டு தூக்கிட்டான். என்னையும் பூமிக்குள்ள நான் மாற்றிக்க. பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் பரலோகத்துக்கு போனோன்னா சும்மா பேரை மாற்றினா போயிட முடியாது. பேக்கரியில் போய் கேக்க சாப்பிட்றோம்லாம் கேட்க மாற மாட்டான். சரவணா பவனில் போய் இட்லி சாப்பிட்ற இட்லியா மாற மாட்டான். சர்ச்சுக்கு வர நீங்கள் கிறிஸ்தவன் ஆயிடுவீங்களா? நோ. ஆண்டவர் ஒரு நாள் வர போறார், நியாய தீர்க்க போறார். அந்த நியாய தீர்ப்பு கரெக்டாக இருக்கும். மாயமாலமான நியாய தீர்ப்பு இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் எழுதி வச்சு கவனிக்கிற ஆண்டவரையா. அவருக்கு முன்னதாக ஒரு நாள் நிற்கணும். எல்லாருமே சபையே நிற்கணும். விளையாடாதீங்க. எனக்கு ஒரு இடம் உண்டு, பரலோகம். சாவர வீட்டில் பாடுற பாட்டு தான் இது. சாவர வீட்டில் இல்லை, சர்ச்சில் பாட வேண்டிய பாட்டு. பாடலாமா? ஒரே ஒரு முறை பாடலாமா? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே
பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ இயேசு என் நம்பிக்கையா இயேசு என் நம்பிக்கையா இந்த பூமியின் சொந்தமல்ல இயேசு என் நம்பிக்கையா இந்த பூமியும் சொந்தமல்ல. Thank you Lord. விண் கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே ஹalleluya விண் கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் கரங்களை மேல உயர்த்தி பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. 1 தீமோத்தி 6 அதிகாரம் 6 வசனம் 1 தீமோத்தி 6:6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலியா வரலையே அல்லேலியா. இங்க எனக்கும் உங்களுக்கு ஒரு அறிகுறி நமக்கு எல்லாருக்கும் வேணும் வேணும் வேணும்னு ஆயிட்டு இப்போ லேட்டஸ்ட் என்னென்னோ எவ்வளோ துணி இருந்தாலும் திரும்பி போய் துணி வாங்குறோம். காசு வந்த உடனே மொபைலை மாற்றுறோம். காசு வராத வரைக்கும் போதும்டா போட்டோம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனால் காசு வந்த உடனே மைண்டு பாருங்க எப்படி போகுது. ஆனால் எதற்கு எனக்கு காசு வந்தது என்ற அறிவே இல்லையேம்மா. அந்த 5 அப்புறம் 2 மீன் கொடுத்த வாலிபனை பார்த்து கேட்கலாமா? இந்த சின்ன பிள்ளையை பார்த்து கேட்கலாமா? 5000 பேருக்கு மேலே பிரசங்கம் கேட்ட போது கூட இயேசு கேட்கிறாரு. அங்கே யார்ட்ட சாப்பாடு வாங்க யாருமே கூட எல்லாம் ரொம்ப உஷாராக இருந்தாங்க. ஆனால் அங்கே அந்த சின்ன பிள்ளை தன்னுடைய 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசுகிட்ட கொண்டு வரும்போது இயேசு தனக்காக வைத்து கொள்ளவில்லை, அது அநேகருக்கு பரிசாட்டினா. இங்கே அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, மை ஹார்ட், எனக்கு வருகிற விஷயங்கள் எதற்கு என்று தெரிகிறது தான் பகித்தறிவு. எனக்கு கொடுக்கப்பட்ட அடுத்த நாள் இந்த ஒரு நாள், நேற்று நைட்டு தான் கேனல் வந்தாங்க, தூங்கி இருக்கலாம், ஓய்வு இல்லை, சோர்வு, பலவீனம், வியாதி, தைராய்டு, அது இது டாக்டரே பார்த்து நீங்கள் இன்னும் சாகலையான்னு கேட்குற அளவுக்கு ஒரு உடலுக்குமானால் சரி, இந்த நாள் எதற்கு என்பதை புரிந்து கொள்வதுமா, அதுதான் பகித்தறிவு. அப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்று வருது, 2 சட்டை இருக்குதுமா போட்டுக்கலாம், இன்னொரு சட்டை வருது, எதற்கு யோசிக்கலையே, 1000 ரூபாய் வந்துருச்சு, சாப்பாடு ஆயிடுச்சு, வீட்டு வாடகை கட்டிட்டேன், இந்த 1000 ரூபாய் எதற்கு? ஏன் இந்த 1000 ரூபாய் ஆண்டவரே, இந்த 1000 ரூபாய் எதுக்கு எனக்கு கொடுத்தீங்க? எதுக்கு? சாப்பாடுக்கு பிள்ளைக்கெல்லாம் ஃபீஸ் கட்டிட்டேன், ஆனால் இது இருக்குதே. பிசாசோ சேர்த்துவே உன் எதிர்காலத்தை காட்டி கவலைக்குள்ள தள்ளுது யாரு? பிசாசு. நாளைக்கு செத்துட்டா என்ன பண்ணுவேன்? லைஃப் இன்சூரன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருங்க. நீங்க செத்துட்டா என்ன பண்றது? பைபிள் காட்டுதா? நாளை பத்தி கவலைப்படாத ஆண்டவர் சொல்றாரு. சீமா, வீடு வேணும், தப்பு நான் சொல்ல வரல, என்னை மன்னித்து கொள்ளுங்க. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் யுவர் ப்ராஸ்பரிட்டி. கார் வேணும், திரும்பி சொல்றேன், கர்த்தர் கொடுத்தா ஸ்தோத்திரம், நான் அதுக்காக இயங்கக்கூடாது. என் மைண்டு ஃபுல்லாக தேவ நீதி, தேவ ராஜ்யம். கொடுக்கறது கொடுக்காம இருக்கிறது அவர் இஷ்டம். கொடுத்தாருன்னா அது அவருக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் என்று முடிவெடுங்க. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் தனக்கும் உனக்கும் எனக்கும் அம்மா பக்தி பெருகிருக்கா?
2024 பக்தி பெருகிருக்கா? உன் ஜெபம் பெருகிருக்கா? உன் வேதவாசம் பெருகிருக்கா? பரிசுத்தம் பெருகிருக்கா? அன்பு பெருகிருக்கா? இரக்கம் பெருகிருக்கா? எல்லாம் வீடு பெருகிடுச்சு, கார் பெருகிடுச்சு, கோல்டு பெருகிடுச்சு, மொபைல் காஸ்ட்லி, துணி எல்லாமே பெருகிடுச்சு. ஆனா பக்தி குறைஞ்சிருச்சு. தேவனுக்காக வைராக்கியம் குறைஞ்சிருச்சு. அதனால எரிந்தவர்கள் குளிர்ந்து போனாங்க. மீட்டிங் மீட்டிங் மீட்டிங். ஏன் எல்லா மீட்டிங் போறான்? காசுக்குள்ள எவன மீட்டிங் வர மாட்டான், யாரும் போக மாட்டான். டிசம்பர் மாசம் எந்த மீட்டிங்கு போல, நவம்பர் எண்டில் மட்டும் துபாய்க்கு போயிட்டு வந்தேன், அவ்வளோதான். எந்த மீட்டிங், எல்லா மீட்டிங், எந்த அவுட்ரீச் பண்ணலாம், நான் டெய்லி மீட்டிங் பண்ணனா எனக்கு நிறைய காணிக்க வருமா? எனக்கு நிறைய காணிக்க வரும். எல்லா மீட்டிங்கில் நான் என்ன செலவு பண்ணுறேன்? ஃப்ளைட்டை போட்டு அம்மா கூப்பிட்டாங்க, நான் ஒன்றும் செலவு பண்ணல. எனக்கு பிக்கப் பண்ண வந்துட்டாங்க, நான் என்ன செலவு பண்ணேன்? இதுக்கு டிக்கெட் போட்டு விட்டுட்டீங்க. இது எனக்கு ஊழியமா? இல்லை. ஊழிய ஆத்தும ஆதாயம் பண்ணணும், ஜனங்க ரட்சிப்புகளை கொண்டு வரணும். அதுதான் ஊழியம், அதுதான் ஊழியம். அதனால தான் இங்க பவுல் சொல்றாரு, அடி உத வாங்கின பவுல் சொல்றாரு, உதச்சி ஒரு ஜெயிலுக்குள்ளே செத்து போன பவுல் சொல்ற, வாழ்க்கையில பலர் விழுந்துட்டாங்கடா, சாதிக்க முன்ன வந்தவெல்லாம் வேதனையா செத்து போயிட்டான்டா. திமோத்தி என் செல்ல பிள்ளை, உங்க ஆயா கிட்ட பக்தியை பார்த்தேன், உங்க அம்மா கிட்ட பக்தியை பார்த்தேன், அதே பக்தியை நான் உன்கிட்டயும் பார்க்கறேன்னா. நம்ம என்ன பார்க்கிறோம்? உங்க அம்மா கிட்ட காசை பார்த்தேன், உங்க தாத்தா கிட்ட காசை பார்த்த பக்தி எங்க அம்மா போச்சு? கதவை சாத்தி அழுத நாட்கள், மணிக்கணக்கு நேரம் ஆண்ட சமூகத்தை நீங்க பேசுங்கப்பான்னு போராட்ட விசுவாசிகள். வாக்கு தத்துவம், வாக்கு தத்துவம், வாக்கு தத்துவம். ஆத்தும ஆதாயம் பள்ளி போதும் என்ற எண்ணம். ஏன் எதற்கு இந்த அறிகுறிகள்? ஏன்னா திமோத்தி மேல ஒரு பெரிய நோக்கம் ஆண்ட வச்சுட்டு இருந்தார். அந்த நோக்கத்தை பரிசுத்தமான் பவுல் புரிஞ்சுக்கிட்டான். அவனை அட்வைஸ் பண்றாரு பாருங்க. அடுத்தது வாசிங்கம்மா. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இங்கிருந்து நான் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடுவோம். ஐஸ்வர்யவானாய் இருக்க ஆசைப்பட்டவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரின் கேடிலும் அழிவிலும் அவிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமான பலவிதமான இச்சையில நல்ல கவனமா கேளுங்க. எத்தனை கிறிஸ்டியன்ஸ் குடும்பத்தில் விவாகரத்து, எத்தனை கிறிஸ்டியன் குடும்பத்தில் விபச்சாரங்கள், எத்தனை ஆராதனை வீரர்கள் பொஞ்சாதியை விட்டு இன்னொரு பொஞ்சாதி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? பணம், பணம். அதனாலதான் திமோத்திக்கிட்ட கொடுத்தாங்களா, இது குப்பை மாதிரி ட்ரீட் பண்ணு. பவுல் சொல்றாரு, எனக்கு எல்லாவற்றையும் குப்பை என்று கருதுகிறேன், அவரை அறிவிற அந்த அறிவுக்காக. அல்லேலூயா. எல்லாமே எல்லாமே வருதா கண்டுக்காத, ₹1,00,000 வருதா வேக்கெட்ல கண்டுக்காத, தூக்கி சைடில் வச்சிரு. காணிக்க மேலேயே கண்ணு போகக்கூடாது. யூதஸ் மாதிரி போயிடக்கூடாது. அவனுக்கு காணிக்க மேலேயே கண்ணு இருந்துச்சு, தூக்கு மாட்டி செத்து போயிட்டான். எத்தனை கிறிஸ்தவ அசிங்கமா இருக்கு. How many Christians are playing in music, in cinema? ஏன்? only money. பணத்துக்காக மட்டும்தான். எத்தனை பேர் பணத்துக்காக ஊழியம்? எத்தனை பேர் நீங்க பார்க்கறது நம்ம சும்மாவா? So now this is the condition. நான் ஆண்டவருக்காக வாழணும். அப்போ எனக்கு கண்ணி இந்த பாவத்தில் விழுந்த அநேக இச்சையில் விழுந்துக்கிறாங்க. நீ என்ன பண்ணு? இது கூட சேர்ந்து கொள்ளாத, இதை விட்டு நீ விலகு. அல்லேலூயா. என்ன வாசிங்க? இதை விட்டு வாசிங்க. அடுத்த வாசிங்கயா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனையினாலே தங்கள் உருவை குத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வேதனைக்குரியவர்கள். யாரு இவங்க? பணாசை உள்ளவங்க, பாவத்தில் விழுந்தாருங்க. எதற்கு பணம் வந்துச்சுன்னு கையாள தெரியாதவைய. கையில் பணம் வந்த உடனே நீங்கள் அப்பா கிட்ட கொண்டு வந்த, ஆண்டவரே
இந்த பணம் எதுக்குப்பான்னு கேட்குறவங்க தேவ ராஜ்யத்தின் சிந்தை உள்ளவர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. கைகளை தட்டி ஆண்டுக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. உள்ள உடலும் எல்லாமே உமக்கு சொந்தமையா. சொல்லுங்க, உள்ள உடலும் எல்லாமே உமக்கு சொந்தமையா. கள்ள கபடு இல்லாம காத்து கொள்ளுமையா. ஒரு கள்ளம் கபடம் இல்லாம Thank you Jesus. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. உமக்கை வாழும் வைராகியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்கை வாழும் வைராகியம் உள்ளத்தில் வந்த. கரங்களை மேல உயர்த்தி அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. 11வது வசனம். தேவனுடைய மனுஷனே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு நீதி ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நல்ல கவனமா கேளுங்க அருமை சகோதர சகோதரிகளே. நம்ம வாழ்க்கையில ஓடுற இந்த ஓட்டத்துல பணம் இருந்துட்டா போதும். பணம் தான் எல்லாமே நினைக்கிற வாழ்ற எல்லாருக்கும் நான் சொல்றேன், பணம் எத்தனை பேரையும் காப்பாற்ற முடியல. கொரோனா வரும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போனாங்க, பணக்காரங்க. நான் கொரோனா வரும்போது வீட்டில் இருக்கவே இல்லை, நான் ரோட்டில் தான் இருந்தேன், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு ஆச்சரியம் தெரியுமா, ரோட்டில் இந்த பிச்சைக்காரர் யாருமே மாஸ்க் போடல. கவர்மெண்ட்டும் அவனை போய் ஃபைனும் போடல. ஏன் தெரியுமா? ஃபைன் போட்டது யாருக்கிட்ட? நம்மக்கிட்ட தான். ஏன்னா உங்கள்கிட்ட தான் காசு இருக்கு, அவன் நல்லா தெரியும். பிச்சைக்காரனுக்கு வேக்சின் இல்லை, நல்லா சுகமாக இருந்தான், பயப்படவே இல்லை. பிச்சைக்காரன் கேட்டுருந்தோமா, சார் சாப்பாடு கொடுங்க. நிறைய பேர் பார்த்தேன், நிறைய பேருக்கு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் கொடுத்தோம். ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லை. எவ்வளோ பேர் 10 ரூபாய் மாஸ்க் காப்பாத்துச்சா? இல்லையே. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, பணம் உங்களுக்கு காப்பாற்றுமா? இல்லை. ஒரு பெரிய பணக்காரன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஹாஸ்பிட்டல் போகணும், செக் வயிற்று வலிக்குன்னு சொல்கிறான். டாக்டர் உங்களுக்கு கேன்சர் வந்திருக்குது. தைரியமாக வெளியே வரான். கேன்சர் தானே, சரிப்படுத்திடலாம், நான் வெளி தேசத்துக்கு போகிறேன், சரியாயிடும். ஐ ஹேவ் க்ரோர்ஸ் ஆஃப் மணி. கோடி எடுத்துக்கிட்டு வெளி தேசத்துக்கு போகிறான். போகணுன்னு அவர் சொல்கிறார், டாக்டர் சொல்கிறார், சார் உங்கள் கேன்சர் காப்பாற்ற முடியாது, நீங்கள் 4th ஸ்டேஜுக்கு வந்துக்கிறீங்க, இன்னும் சில மாதங்கள் மட்டும் தான் நீங்கள் வாழ்வீங்க, நீங்கள் செத்து போயிடுவீங்க. உடனே காருக்குள்ளே போயிட்டு சூட்கேஸ் எடுத்து வந்து காசு திறந்து தூக்கி போடுறான். சார் டாக்டர் இங்கே பாருங்க, எவ்வளோ கோடி வேணும் கொடுக்குறேன், என்னை காப்பாற்றுங்க சொல்லும்போது டாக்டர், இல்லை சார் காப்பாற்ற முடியாது, இந்த பணத்தால் ஒன்றுமே பண்ண முடியாது, யூஆர் அவுட், நீ கிராஸ் பண்ணிட்ட, இனி ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லி ஒரு வீடியோ நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம். அவன் காசு தூக்கி மேலே போடுறான், வெள்ளைக்காரன் தூக்கி மேலே போடுறான். எனக்கு காசு என்னை காப்பாத்தல, என்னை காப்பாத்தி யாரையா? தேவ கிருபை மட்டுமே. அது அம்மாவை கேட்டு நல்லா சொல்லுவாங்க, அல்லேலூயா. என்னை காப்பாத்தினது தேவ கிருபை மட்டுமே. என் அருமை சகோதர சகோதரி, நீ ஊழியம் வேற மாதிரி போயிடுச்சு. ஜெபம் பண்ணா போதுமா? இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களும் தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்காக தான் ஆண்டு கொடுத்தார். ஆண்டுக்காக தான். பரலோகம், நான் பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடை போட்டேன். நான் துணி இல்லாமல் இருந்தேன், எனக்கு துணியை போட்டேன். நான் காவலில் இருந்தேன், என்னை வந்து விசாரித்தேன். நான் வியாதியாக இருந்தேன், என்னை வந்து நீ கவனிச்ச. அந்த நீதிமான்கள் கேட்குறாங்க, நீங்கள் எப்போ பசியாக இருந்தீங்க? நீங்கள் எப்போ காவலில் இருந்தீங்க? நீங்கள் எப்போ வியாதியாக இருந்தீங்க? எதை ஒரு சீரனுக்கு செய்யோ அதை நீ எனக்கே செய்தாய். இத்தனை நியாய தீர்ப்பு. கிறிஸ்மஸ் வருது. கிறிஸ்மஸ் வரும்போது
ஒரு ஐயா வீட்டுக்கு வந்து இயேசுசாமி சொல்கிறாரு, மகன் அடுத்த நாள் நான் உன் வீட்டுக்கு வரேன், 25th வர முடியாது, ரொம்ப பிஸி. ஏசப்பா சொல்கிறாரு, நான் 24th ஒரு கற்பனையின் கதை, 24th வரீங்களா? சரி ஏசப்பா சொல்லி வீடு ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிறாரு, ஸ்டாரெல்லாம் போடுறாரு, விதவிதமான டிஷ்ஷெல்லாம் கொண்டு வராரு, எல்லாம் வெட்டுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, எல்லாம் ரிலேஷனாக சொல்லிடுறாரு, ஏசப்பா வரப்போறாரு, ஏசப்பா வரப்போறாரு, ஏசப்பா வரப்போறாரு. 6 மணிக்கு சொல்லிட்டாரு, 5 மணிக்குலேருந்து கேட்டை நிற்கிறாரு, ஏசப்பா வரப்போ எல்லாம் ரெடி பண்ணுங்கடா சொல்லி ரெடி பண்ணிட்டு 5 மணிக்கு ஒரு பிச்சைக்கார வீட்டுக்கிட்ட வரான். ஐயா பசிக்குது ஐயான்னு சொல்கிறான். பசிக்குது, சாப்பாடு போடுங்க. ஏய் வெளியே போட நாயே, வாட்ச்மேன் இந்த ஆளை வெளியே துரத்து, வெளியே துரத்து விட, உனக்கு என்ன அறிவே தாக்குதாடா, யார்த்துமே வர்றது, ஏசப்பா வர போறாரு, தூக்கி வெளியே போட சொல்லிட்டு இந்த பிச்சைக்கார சைடில் போயிடுறான். 5:30 மணிக்கு ஒரு வயசான அம்மா வருது, ஐயா ரொம்ப குளிருது, ஒரு பெட்ஷீட் கொடுத்தீங்கன்னா நான் போத்திக்குவேன். பைத்தியக்காரி அம்மா வெளியே போ, வீட்டுக்கு கழிச்சு பண்ணிடாத சொல்லி அந்த வயசான அம்மாவை வெளியே தள்ளிடுறாங்க. 5:45 இன்னொரு தாத்தா வரார், ஐயா ஐயா எனக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னா நான் குடிப்பேன், ரொம்ப தாகமாக இருக்கு சொல்லி, ஐயோ சொல்லி வாட்ச்மேன் திருப்பி, டேய் யாரா இவங்கெல்லாம் வெளியிட்டு விடுன்னு சொல்லி அந்த ஆளெல்லாம் வெளியே தள்ளி விட்டுறாரு. 6 மணி ஆயிடுச்சு, ஏசப்பா வரல. 6:30 மணிக்கு ஏசப்பா வரல. 7 மணி வரைக்கும் பார்க்குற ஏசப்பா ரொம்ப சோர்ந்து போயிட்டு வீட்டுக்கு போய்ட்றாரு. என்ன ஏசப்பா இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள், எனக்கு வெக்கமாயிடுச்சு சொல்லி ரொம்ப வெக்கப்பட்டு வீட்டுக்கு போய்ட்றாரு. அடுத்த நாள் 6 மணிக்கு ஏசப்பா வராரு. ஏசப்பா நீங்கள் போக ஏசப்பா, ரொம்ப பேட், நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் நேற்று இன்னைக்கு ஏன் வந்தீங்க, இது எவ்வளோ பண்ணினு தெரியுமா உங்களுக்கு? ஏசப்பா சொன்ன, நேற்று நான் வந்தனே மகன். வந்தீங்களா? ஆமாம் வந்தனே, சாப்பாடு கேட்டேனே, என்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டியே, துணியை கேட்டேனே, பழைய ஒரு பிளாக்கெட்டை கேட்டேனே. இதுதான் நம்ம கிறிஸ்துமஸ். அவருக்கு கேக் பிடிக்குமா? ப்ளம் கேக்கு தின்னு நீங்கள் தான் ப்ளம் மாதிரி ஏட்டுக்கிறீங்க. யாருக்குமா ப்ளம் கேக்கு? யாருக்குமா சிக்கன் பிரியாணி? யாருக்குமா ஸ்டார் பிரியாணி? யாருக்குமா? துணி வாங்கிக்கிங்க, உங்கள் பர்த்டேக்கு வாங்கிக்கோங்க, உங்கள் கல்யாண நாளுக்கு வாங்கி. கிறிஸ்மஸ்மா அந்த இடத்துல போய் சாஷ்டங்கமாக விழ வேண்டிய மேய்ப்பர்கள் எங்கம்மா? அவர் இருக்கிற இடத்துல போய் சாஷ்டங்கமாக விழுந்து இயேசுவேன்னு சொல்லி அழுகிற ஞானிகள் எங்கம்மா? அந்த இடத்துல போயிட்டு இங்க இருந்தால் இயேசுக்கிறார் சொல்ற நட்சத்திரங்கள் எங்கம்மா? வாங்க, இங்க இருக்கிற இயேசு சொல்லி கீழே விழ வைத்து நான் என்ன செய்யணும் கதறி அழுகிற அந்த பரிசுகள் எங்கம்மா? தவறிட்டோமே, சுயமா வாழ்ந்துட்டோமே, நான் என் குடும்பம் மட்டும் சொல்லி நினைச்சிட்டோமே. எனக்கு பக்கத்துல சுத்திக்கிற அநேகர் இயேசு இல்லாம செத்து போறாங்களே, அவங்கள சந்திக்கணுன்ற எண்ணமே இல்லையேம்மா. அவங்கள சந்திக்கணும்னா பணம் வேணும், பஸ் பிடிச்சின்னு போகணும், ஆட்டோ பிடிச்சின்னு போகணும். அதனால தான் பவுல் சொல்ற, டே இதுக்கெல்லாம் உடல் மட்டும் பத்தாதுடா, உனக்கு கொடுத்த பொருள் கூட பயனுள்ளதாக மாறணும். அதனால தான் பண ஆசை விட்டு போயிட்டினா அந்த பணத்தை கையாள தெரியும், அந்த பணம் தேவராஜுக்கு பயனுள்ள மாறும். அநீதியான பொருட்களை வைத்து நண்பர்களை சம்பாதித்துக்கொள், உன்னை வர வைக்கும்படி பரலோகத்தில் ஒரு கூட்டம் இருப்பாங்க, உன்னை வர வைப்பாங்க. இன்னும் ஆண்டருக்காக வாழணுமே. எங்கே போனாலும் சின்ன சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். இன்றைக்கி உங்களுக்கு சொன்னா புரியும். நடந்த சம்பவம், என் உள்ளத்தை உடைச்ச சம்பவம், என்னை திருத்தின ஒரு சம்பவம். பல விஷயங்கள் என்னை திருத்திருக்கு. அந்த ஸ்வெட்டர் போல் இங்கே நின்று சொல்கிறேன், போய் பேசலை, உங்களுக்கு உரைக்கணும், முடிச்சிடலாம். நான் பல பிரசங்கம் இப்படி தான் பண்ணுவேன். இப்படி தான் பிரசங்கம் பண்ணும்போது சில ஊழியக்காரங்களாம் சொல்லுவாங்க, ராஜு இப்படிலாம் பேசினவங்க யாருமே கூப்பிட மாட்டாங்கப்பா, நீ ரொம்ப புதுசாகிற, இப்போ தான் 21 வயசு, கல்யாணம் ஆகலை, பாவங்கள் போக்கு பயங்கர இட்ட இருக்குது, நீ நல்லா பேசு, அழகாக பேசு, கர்த்தர் ஆஸ்வதிப்பார், இப்படி பேசு, நீ பாவம் செய்யாத, நீ ஆத்தும ஆதாயம் பண்ண, யாரும் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பல எனக்கு அட்வைஸ் பண்ணதுனால நான் என் பிரசங்கத்தை மாற்றிக்கினேன். அப்போ ஒரு பெரிய கூட்டம், எனக்காக ஒரு எழுப்புதல் கூட்டம், ஒரு 1000 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கிராம பகுதியில் 10-12 சபை சேர்ந்து ஒரு கூட்டம். நான் தான் பிரசங்கியாளர், 3 நாள் பிரசங்கம் பண்ணணும். அப்போ என் பாட்டு கொஞ்சம் அந்த பக்கம்லாம் ஆந்திரா பக்கம்லாம் கொஞ்சம் ஹிட்டாக வந்தனால என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த கிரவுண்டில் மீட்டிங், முதல் முறை அவ்வளோ பெரிய கூட்டம் எனக்கு. போனேன், முதல் நாள் பிரசங்கம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கடன் வாங்காமல் கடன் கொடுப்ப. எழுப்புதல் கூட்டம், சுவிசேஷ கூட்டம் இல்லை.
அப்போ கடைசியாக பிரசங்கம் பண்ணி ஆல்டர்கள் கொடுத்த எத்தனை பேர் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்? அங்கே இருக்கிற எல்லாரும் முன்னாடி வந்தாங்க, அழுதாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. ஸ்டேஜ்ல இருந்து எல்லாம் பாஸ்டர்கள் மீட்டிங் முடிச்சு டேட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜு பிரதர் அடுத்த வருஷம் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க. அப்போ நமக்கு லைட்டாக ஓகே பாஸ்டர் நான் பெரிய ஆளுப்பா அப்படின்னு ஒரு பெருசாக ஒரு இது வந்து 2வது நாள் கூட்டம் சுகத்தை பற்றி பேசினேன். கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், வியாதி சுகமாகும் பிரசங்கம் பண்ணி எத்தனை பேர் சுகம் வேண்டும் சொல்லி அழைப்பு கொடுத்த ஆட்கள் கொடுத்த எல்லாரும் முன்னாடி வந்தாங்க. அநேகர் அழுதாங்க, சுகமும் ஆயிடுச்சு. 3வது நாள் கூட்டம் ஆண்டு என்கிட்ட பேசுறாரு ரொம்ப தெளிவாக. இப்போ பாருங்க உடம்பெல்லாம் ஜெல்லுனுது. ராஜு 2 நாள் நான் உன் மூலமா பேசவே இல்லைடா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆண்டவரே, அழுதாங்களே, ஒப்பு கொடுத்தாங்க. டேய் அவங்க எனக்காக அழுலடா, அவங்களுக்காக அழுதாங்க. என்ன நினைச்சு அழுகலடா, தன் தேவை நினைச்சு அழுகிறாங்க. என் சிலுவையை பார்த்து அழுகலடா, தான் குறைய நினைச்சு அழுதாங்க. எனக்காக யாரும் வாழல சொல்லி கடைசி நாள் சிலுவையை பற்றி பேசுவதற்கு தேவ ஆவியானவர் ஏவினார். சிலுவையை சுமக்கணும், தேவனுக்காக ஒரு கூட்டம் வாழணும் சொல்லி நான் பேச ஆரம்பிக்கும் போது கடைசி ஆல்டர் கால் கொடுத்த எத்தனை பேர் இயேசுக்காக வாழ போறீங்க, எத்தனை பேர் இயேசுக்காக வாழ போறீங்க சொன்னேன். நீங்க நம்ப மாட்டீங்க ஐயா, ஒருவரும் முன்னாடி வரல, ஒருத்தரும் முன்னாடி வரல. நான் பாட்டு பாடுறேன், வாழ்ந்தாலும் பாட்டு பாடுறேன், ஒருத்தரும் முன்னாடி வரல. பாஸ்டர் ஸ்லிப்பில் கொடுக்குறாரு, டைம் ஆயிடுச்சு பிரதர், வில்லேஜில் வந்துக்கிறாங்க நிறைய பேர், ரிட்டர்ன் போகணும் சீக்கிரம். நான் சொன்னேன் பாஸ்டர் 5 minutes டைம் கொடுங்க, ஒரே ஒரு பாட்டு பாட்டு திருப்பி 5 minutes லேட் பண்ணுறேன். ஒருத்தர் முன்னாடி வந்தாலும் நான் சந்தோஷமாக போகிறேன் வீட்டுக்கு. திரும்பி அழுகிறேன், போராடுறேன், ஒருத்தர் முன்னாடி வரல. கடைசியாக பின்னாடியிலேருந்து கை கால் விளங்காத ஒரு பிள்ளை முன்னாடி வந்துட்டு இருந்தா. கை கால் விளங்காத பிள்ளை முன்னாடி வந்துட்டு இருந்தா. நான் அவளை பார்த்துட்டே இருந்தேன். கிட்ட வந்து காலை தடுவி, ராஜுவண்ணா எனக்கு ஒரு சின்ன டவுட்டு கேட்டேன். என்ன தங்கச்சி கேட்டேன், ஜெபம் பண்ணமா? இல்லை ராஜுவண்ணா, நான் பாருங்க எனக்கு பேரலைஸ் ஆயிடுச்சு, ஜுரம் ஜாஸ்தி, தலை கட்டிட்டு நான் பேரலைஸ்ட் லேடி கேர்ள், ரொம்ப வருஷமாக பேரலைஸ். சரி சொல்லுமா சீக்கிரம் சொல்லு, டைம் ஆயிடுச்சு. ராஜுவண்ணா நான் நல்லா வரையுவேன். சரி என்ன? எஸ் ராஜுவண்ணா ஒரு டவுட்டு, ஏசப்ப என்னை பயன்படுத்துவாரா, என்னை பயன்படுத்துவாரா? எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு வந்து பிள்ளை வந்து நான் சொல்லி தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு நான் போயிட்டேன். அடுத்த வருஷம் திருப்பி அதே இடத்துல கூட்டத்தில் வரும்போது நான் பாஸ்டர் பார்த்து கேட்டேன், பாஸ்டர் ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு பிள்ளை ஒப்பு கொடுத்தாலே அவள் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு கேட்டேன். அவர் சொன்னாங்க, ராஜு பிரதர் உங்கள் மீட்டிங் அப்புறம் அந்த பிள்ளை வீல்ச்சை எடுத்துக்கிட்டு 6 கிராமத்தில் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி பண்ணி கொண்டிருக்கிறார். ராஜு பிரதர் 6 கிராமத்தில். இயேசு உள்ள வந்துட்டார்னா, இயேசு அன்பு ருசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்ணில் கிட்னியில் கண்டுக்க மாட்டாயா. தன் பலவீன சரீரத்தில் இயேசுக்காக ஓடிட்டே இருப்பான். இதுதான் வைராக்கியம், இதுதான் வைராக்கியம். நான் கேட்டேன், பாஸ்டர் அந்த பிள்ளையை பார்க்கட்டுமா? போகிற வழி தான் ராஜபதர், நான் காட்டுறேன் வாங்க. போய் பார்த்தா அந்த பிள்ளை வீல் சேரில், அப்பா ஏன் அந்த பிள்ளை நிற்குது? அன்றைக்கி நான் வீல் சேர் பார்க்கல, முன்னாடி வந்து நிற்குது, ரோட்டில் நிற்குது. நான் காரை இறங்கி கீழே போய் பார்த்தேன். சுற்றி கடலை மிட்டா வளையல் சுற்றி. கேட்ட தங்கச்சி இதெல்லாம் எது? ராஜுண்ணா இதெல்லாம் வித்துட்டு தான் என் சண்டே கிளாஸ் முடிச்சு நான் செய்கிறேன். இதெல்லாம் வித்துட்டு என் சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு நான் மாறி பிஸ்கெட்டை வாங்கி தரேன். நிறைய பிஸ்னஸ் ஆயிடுச்சுன்னா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பேன், நிறைய பிஸ்னஸ் ஆயிடுச்சுன்னா சிப்ஸ் வாங்கி கொடுப்பேன், நிறைய பிஸ்னஸ் ஆயிடுச்சுன்னா பப்ஸ் வாங்கி கொடுப்பேன். பிஸ்னஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா மாறி பிஸ்கெட் வாங்கி கொடுப்பேன் ராஜுண்ணா, பெண்ணு வாங்கி கொடுப்பேன் ராஜுண்ணா, டிராயிங் புக் வாங்கி கொடுப்பேன் ராஜுண்ணா. நான் இருக்கிற வரைக்கும் பெண்ணை சம்பாதிச்சுட்டு நான் ஊழியம் செய்ய ஆசைப்படுறேன் ராஜுண்ணா. எவ்வளோ கோடி கோடி பணம்யா. வெக்கமா இருக்கியா பாஸ்டர் நினைச்சா? எல்லாம் ஃபேஷன்யா இன்னைக்கு. அவனுக்கு காசு கொடுக்காம பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணுங்க பார்க்கலாம். ஊழியம் செய்ய மாட்டான், ஊழியம் செய்ய மாட்டான். ஸ்டாப் பண்ணுங்க பார்க்கலாம். நான் 3 சர்ச்சு தேவ கிருபையால 3 சபைக்கு 45 மிஷன் நிற்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறேன், சின்ன ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறேன். டிசம்பர் மாதம் எல்லாருக்கும் சாப்பாடு, டெய்லி சாப்பாடு கொடுக்க போகும்போது அங்கே இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, ராஜு சார் ஃபாதர் தூங்க இடம் இல்லை எங்களுக்கு, ரொம்ப குளிருது.
நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்களுக்கு தூங்க இடம் இல்லை, ஒரு இடத்த கொடுங்க, நைட்டில் மட்டும் தூங்குறது ஒரு இடம் கொடுங்க. ஆண்டவர் இடத்த காட்டினார். வாடகைக்கு எடுத்தோம். ஜீசஸ் ஷெல்டர். ரோட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இங்கே படுத்துட்டு போடுறாங்க. நைட்டில் சாப்பாடு போட்டு அவனை தூங்க வச்சுட்டு நீ எங்கன்னா போப்பா. எனக்கு தெரியும் அங்கே நைட் தூங்குறவன் எப்படியோ வந்து நான் அவன்கிட்ட பேச ஆரம்பிப்பேன். கட்டுக்கு உள்ளே வந்தவன் அவன் ஞானஸ்தலம் எடுக்காமல் போகக்கூடாது. அங்கே உள்ள தொட்டியும் கட்டியாச்சு. இதுதான் டிசம்பர் மாதம். எல்லாருமே சகோதரா செருப்பு எடுத்து அடிச்சுக்கலான்னு தோணுச்சு. நம்ம எவ்வளோ பணத்தை வீணாக்கிறோம். காசுக்காகவே ஊழியம், பணத்துக்காகவே ஊழியம். சும்மா கூகுள் மீட்டு, அந்த மீட்டு, இந்த மீட்டு, இந்த லொட்டு லொசுக்கு. நான் கூகுள் மீட்டை ரொம்ப பார்த்துட்டேன். நீங்கள் நம்புறீங்களா? அது 4 மணிக்கு ஏச்சிட்டு உக்காந்துக்கும், அது தூயின்னு உக்காந்துங்க நல்லா. ஆமேன் ஆமேன். கான்ஃபரன்ஸ் மீட்டு இதெல்லாம் சும்மா விட்டுடுங்க. நோவாம நோம் கும்பிடுறது கிறிஸ்தவம் இல்லை, நோவுலையும் நோம் கும்பிடணும், அதுதான் கிறிஸ்தவம். புரிஞ்சுச்சா? ஏதோ கொரோனாவில் பண்ணோம் கூகுள் மீட்டு, அந்த மீட்டு, திருப்பி இப்பயும் கொரோனா ஸ்டார்ட் ஆகுதான் ஆச்சு. எல்லாம் ஆன்லைன் தான். இப்போ ப்ரேயர் ஆன்லைனு, காணிக்கை ஆன்லைன். காணிக்கை ஆன்லைன் தான், காணிக்கை ஆன்லைன். அப்புறம் சாப்பாடு இப்போ ஆன்லைனு. பாவம் பொம்பளை பிள்ளைங்க சாப்பாடே சேர்ந்து நிறைய கம்ப்ளைண்ட் கோர்ட்டில். ஏன் டிவோர்ஸ் பண்ணுற, அவன் சாப்பாடு செய்ய மாட்டான், எல்லாம் ஆன்லைன்லேயே போடுறான்ட்டு. இப்போ கல்யாணம் மட்டும் ஆன்லைனில் வரக்கூடாது சாமி. பொஞ்சாதி இந்தியாவில், புருஷன் துபாயிலேயே ஆன்லைன். அம்மா இந்த கேட்பரி சாக்லேட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிறீங்களா? பார்த்தீங்கன்னா கேட்பரி சாக்லேட் டச் மீ, ஓ கிஸ் மீ. நான் டிவிக்கு வெளியே, அவன் டிவிக்கு உள்ள எனக்கு வாய் ஊறும். இப்போது கல்யாணம் மட்டும்தான் ஆன்லைனில் வராமல் இருக்கு. குடும்பம் நடத்துது ஆன்லைனில் வரக்கூடாது. கிறிஸ்தவம் டெக்னிக்கல் இல்லை, கிறிஸ்தவம் ப்ராக்டிக்கல். என்னை நேசித்தவர் என் கூட பேச ஆசைப்படுறார். இதுதான் கிறிஸ்தவம். மாற்றிடாதீங்க, மாற்றிடாதீங்க, ஈஸியாக வச்சிடாதீங்க. ப்ரேயராக நதியை தாண்டி வந்து ப்ரேயர் பண்ண. என்னத்துக்கு இப்போ நோவாம நோம்பு வீட்டில் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறீங்க? சோம்பேறிகளா? அப்படியே பெட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுவீங்க. நான் கண்கூரா பார்த்தோன்னு சொல்லட்டுமா? காரில் ஒரு அம்மா கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் உட்காந்தே வருது. டீ குடிக்கிற பிரேக் வந்துருச்சு. பிரேக்கில் என்ன பண்ணோம், ஒரு தம்பி இருந்தான். தம்பி மொபைல் வச்சுக்கின்னு அப்பப்போ ஆமேன்னு சொல்லினாரு. நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். இவன் ஆமேன் ஆமேன். யாரோ ஒருத்தர் நடத்திட்டு இருப்பார். அண்டு ஒரு இந்த சோமியை தூக்கிடுங்க. அதெல்லாம் இந்த கூகுள் மீட்லாம் விட்டுடுங்க. ரொம்ப ஈஸியான ஊழியெல்லாம் செய்யக்கூடாது. ஊழியனா கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணும். இந்த மாதிரி ஊழியம் பண்ணும், வலி வேதனை ஊழியம் பண்ணும், நடக்கணும், வேர்வை வரணும், சூரியன் மூஞ்சுக்கு படணும், கொஞ்சம் கருப்பாகணும். புரியுதா? நல்லா கஷ்டப்படணும். நல்லா திங்கிட்டு உட்காந்து ஊழியம் பண்ணுறது இல்லை. நல்லா கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணணும். ஓடி ஓடி உழைக்கணும். ஆத்து மக்கள் ஆதாயம் பண்ணணும். ஏமேன். இதுதான் ஊழியம். ஈஸியான ஊழியம் பண்ணக்கூடிய. இன்றைக்கி இந்த பொண்ணை போல இன்றைக்கி உங்களை அழைப்பு கொடுக்க வந்து ஆண்டவர் வந்துக்கிறார். நான் தேவனுக்காக வாழ்கிறேன், நான் தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம். சொல்கிற கண்களை எல்லாம் கண்களை மூடலாம். நான் தேவனுக்காக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நான் தேவனுக்காக வாழ்கிறேன், தேவனுக்காக ஏதாவது செய்வேன் சொல்கிறவங்க மாத்திரம் அப்படியே எழுதிருங்க பார்க்கலாம். எல்லாம் எழுதி நிற்கலாம். நான் தேவனுக்காக என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன். நான் சாதிக்க வேற ஆசைப்படுறேன். வேதனைக்குரியவனா இல்லை, நான் சாதனைக்குரியவனா மாற ஆசைப்படுறேன். அநேக வேதனைக்குள்ள விழுந்தார்கள், சோதனைக்குள்ள விழுந்தார்கள். தன் உருவங்களை உடலை உருவாய் குத்து கொண்டார்கள். கன்னியாய் மாறிவிட்டது. தேங்க்யூ. எல்லா கண்களை மூடி 2 கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. Oh, we worship you. நாட்டுக்காக வாழ்கிறேன், நான் ஆத்துமாதாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரமே கண்ணை மூடி 2 கையை மேலே உயர்த்தி, ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா. உலக சிற்றின்பத்தில் விழுந்துட்டோம், பணத்தின் மோகத்தில் விழுந்துட்டோம், பரலோகத்தின் எண்ணங்களை மறந்துட்டோம். பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்துக்கின்ற எண்ணம் போயிடுச்சு. நானும் என் வீட்டாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆண்டவரே இல்லை இல்லை, அநேகரை வாழ வைக்கிற தீபங்களாக நாங்கள் மாறணும். அநேகரை வாழ வைக்கிற வெளிச்சங்களாய் மாறணும். ஆண்டவரே கூடைக்குள் வைக்கப்பட்ட விளக்காய் அல்ல, மலை மேல் வைக்கப்பட்ட பட்டினமாய் மாறட்டும். தேங்க்யூ. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம்
ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, என்னை அழைத்தீரேவும் சேவைக்கு, என்னை அழைத்தீரேவும் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் இயேசுவே ஓடி ஓடி உழைத்திடுவே, ஏசையா உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, இயேசுவே அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே சொல்லுங்க, எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, என் இயேசு ராஜனே, என்னவெல்லாம் என்னவெல்லாம் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. ஹல்லேலூயா. என்னவெல்லாம் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எஜமானனே எஜமானனே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எஜமானனே எஜமானனே ராஜனே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, இயேசுவே அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே, கரங்களை உயர்த்தி சொல்லலாம், எஜமானனே இயேசு ராஜனே, இயேசுராஜனே, சொல்லுங்க, எஜமானனே 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 இயேசு ராஜனே, இயேசுராஜனே. கண்களை மூடி ரெண்டு கைகளை மேல உயர்த்தி, அநேகர் கண்ணீரோடு அழுகிறது ஒப்புடுத நான் பார்க்கிறேன். அன்றைய என்னுடைய வாழ்க்கை உமக்காக, உம்முடைய ராஜ்யம் கட்டுவதற்காக என்னை பயன்படுத்துங்க. இவ்வளவு நாட்கள் ஏனாதானமாய் வாழ்ந்துட்டேன், நானும் சிக்கியிருக்கிறேன், இந்த பணத்தின் மோகத்தில் நானும் சிக்கியிருக்கிறேன். என்னை மன்னிங்க ஆண்டவரே, நான் விட்டு விலகி ஓடுவதற்கு, இவைகளை விட்டு ஓடு ஓடு ஓடு, இது கண்ணி, இது சாபம் போதும் என்ற எண்ணத்தோடு கூடிய பக்தியோடு நாங்கள் வளர பெருக, தேசம் இயேசு பக்கம் திரும்ப, எங்களுக்குள்ள எல்லா காரியங்களும், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், பெலன், சுகம், வீடு, அந்தஸ்து, செல்வம், அறிவு, ஆண்டவரே எல்லாமே உங்கள் நாம மகிமைக்காக பயனுள்ளதாய் மாறட்டும், பயனுள்ளதாக மாறட்டும். நீங்கள் தந்தீங்க, உங்களுக்கே திருப்பி தருகிறோம். இது எல்லாமே உங்களால் வந்தது. கடைசியா கரங்களை உயர்த்தி
வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா, வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா. Thank you Lord. மரித்தாலும் இயேசுவுக்கா, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. மரித்தாலும் பாடலை அல்ல, ஜெபமாய் ஜெபமாய். வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் வாழ்ந்தாலும் ஜெபமாய் இயேசு, அர்ப்பணிப்பாய். மரித்தாலும் இயேசுவுக்கா. அப்பா, அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், நீங்க என்ன சொன்னீங்களோ செஞ்சிருக்கிறப்பா. உங்களுக்கு மட்டும் மகிமை வரணும். பெருமையோடு நிற்கல ஆண்டவரே, இன்னும் செய்யலை என்று குற்ற உணர்ச்சியோடு நிற்கிறேன். போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குன்னு தெரியும்ப்பா. சந்திக்க வேண்டிய ஆட்கள் ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகள் உண்டுன்னு தெரியும்ப்பா. அலட்சியமாக இருந்துட்டோம், சோம்பேறியாக இருந்துட்டோம், சுகபோஜனை உள்ளதாக இருந்துட்டோம், தன் பிரியராய் மாறிட்டோம், பண பிரியராக மாறிட்டோம். எங்களை மன்னிங்க, எங்களை உடைச்சிருக்கிறீங்க, உருவாக்கியிருக்கீங்க. மறுபடியும் 2025 வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்காய் வைராக்கியம் எழும்பட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் வைராக்கியம் எழும்பட்டும், சாட்சியாய் வாழட்டும், ஏழைகள் எளிய மக்களுக்கு உதவி செய்யட்டும். எந்த விதத்திலேயாவது உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திட்டோம். அர்ப்பணிக்கிறோம். அருமையான சுஷிலாமா அவன் கத்த அர்ப்பணிக்கிறப்பா. இந்த தாய்க்கு ஜெபிக்க எனக்கு வயசு போதாது ஆண்டவரே. அந்த அம்மா எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த அம்மா சிந்தின ஒவ்வொரு கண்ணீருக்காக ஸ்தோத்திரம். தன் வாழ்க்கையில் உண்மை ருசிச்ச நாள்லேருந்து சும்மா இருக்க மனதில்லை ஆண்டவரே. சூழ்நிலைகள் மோசமாயும் மாறின பிறகு கூட சும்மா இருக்க மனதில்லை. என் ஆண்டருக்காக ஏதாவது செய்து விட வேண்டும் என்று உள்ள ஒரு கொதி நெருப்பாக எரிந்து கொடுக்குற பட்டியல ஸ்தோத்திரம். நீ வருகை ஆண்டவரே தாமதம் இருக்குமானால் இன்னும் அருமையான அம்மாவை பயன்படுத்துங்க, இன்னும் பலனை கொடுங்க, இன்னும் தூரங்களை கடந்து போவதுக்கு மான் கால்களை தந்திருக்கிறீங்க, மான் கால்களை தந்திருக்கிறீங்க. இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். வசன்பதரையும் அந்த குடும்பத்தையும் வந்த ஒவ்வொரு பரிசுத்தமான்களுக்கு ஜபிக்க நான் யோகியத்தை இல்லாத ஆண்டவரை அவர்களையும் கர்த்தர் பண்ணிக்கிறேன். வந்த ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தர் பண்ணிக்கிறேன். ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே.